மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே அத்தியாயம் 35. விக்கியின் கைப்பிடித்து இழுத்துச் சென்று பட்டுப்புடவை செக்ஷனுக்குள் நுழைந்தாள் ஆரா. ஓ, பட்டுப்புடவையா? யாருக்கு? ஜமுனாம்மாவுக்கா என்று கேட்டான். இல்லை, பார்வதிக்கு என்றாள். அந்த கருவாச்சிக்கு நீ எதுக்கு புடவை எடுத்து கொடுக்குற விக்கி என்று அவனை அதட்டினாள். இன்னொரு தடவை அப்படி சொல்லாத, அவள் ஃபீல் பண்ணுறான்னு சொன்னேன்ல. சரி சரி, சொல்லலை. அன்னைக்கு நீ சொன்ன இல்லை, அவளை பொண்ணு பார்க்க வரும்போது அவள் கட்டிக்கிற புடவையெல்லாம் நல்லா இல்லைன்னு. அவள் ரொம்ப கருப்பாக தெரியாத மாதிரி ஒரு புடவையை நீயே செலக்ட் பண்ணி கொடு. நீ புடவை வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை பாப்பா. அவள் இதை கட்டிக்க அந்த கிழவி ஒத்துக்குமா? அது என்னோட பாடு. நான் சொல்கிறத மட்டும் நீ செய். எனக்கு என்ன, அப்புறம் உன்னோட இஷ்டம். 20 நிமிட தேடலுக்கு பிறகு அழகான ஒரு புடவையை அவள் கையில் கொடுத்தான் விக்கி. இது அவளுக்கு நல்லா இருக்குமா? நம்பு பாப்பா, நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆனால் இது கூட ப்ளவுஸ் டிசைனாக தைச்சா இன்னும் நல்லா இருக்கும். உனக்கு தைக்க தெரியுமா? தெரியாமல் தான் நாகாவோட கடையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? ஏய் சூப்பர்டா. அப்போ இதுக்கு நீயே ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துடு விக்கி. அவளுக்கு எப்படி போட்டால் நல்லா இருக்கும்னு நீயே யோசித்து தைச்சிடு. சும்மா ஓசியில் எல்லாம் தைக்க மாட்டேன். சி, பணம் தானே, எவ்வளவு வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்டு என்கிட்டேருந்து பிடுங்கி தின்னா இல்லை, அதுக்கு பதில் இப்போ எனக்கு ஒரு காரப்பொரி வாங்கி கொடு. கடவுளே, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்று முணுமுணுத்து கொண்டே அவனை இழுத்து சென்று அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தாள். சரிவா போகலாம். இரு, நான் சாப்பிட்டு வரேன். இன்னைக்கும் அப்புறம் வேற யாராச்சும் வந்து பிடுங்கிடுவாங்க என்றவனை ஏகத்துக்கும் முறைத்தாள் ஆரா. அவனோ அதனை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆரா அமர ரசித்து சாப்பிட்டு விட்டே அவளோடு கிளம்பினான். ஆமாம், எங்கே நீ தைப்ப? உங்கள் வீட்டில் மிஷின் இருக்கா? அம்மாவோட மிஷின் ஒன்று இருக்குது, ஆனால் அது அவ்வளவா கண்டிஷனில் இல்லை. சரி பண்ணணும். நான் நாகாவோட கடையிலே வச்சு தைச்சி கொடுக்குறேன். அளவு அவளோடது ஏதாச்சும் நாகா கிட்ட தைக்க கொடுத்துருப்பா, அவங்கிட்ட இருக்கும். அப்போ சரி, எப்போ தைச்சி கொடுப்ப? நாளைக்கு காலையில் கொடுக்குறேன். சரி சரி, கரெக்டாக கொடுத்துடு. புதன்கிழமை தான் அவளை பொண்ணு பார்க்க வர்றதா சாந்தி அக்கா சொன்னாங்க. ஆனால் அவளை இந்த புடவை கட்ட வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது பாப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. அவன் மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல ஏன் அப்படி சொல்கிறான் என்று யோசிக்காமல் விட்டாள் ஆரா. அழகாக ஒர்க் செய்து ப்ளவுஸ் தைத்து முடித்து கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் விக்கி. அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் ஆரா. உண்மையிலேயே நீ ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணுறேன்னா அது இதுதாண்டா. பேசாமல் ஒரு டைலர் கடை போடு என்றாள். அவளை முறைத்தான். எதுக்கு? என் ஃப்ரெண்டோட பொழப்ப கெடுக்கவா? அப்போ அவன் கூட கூட்டு சேர்ந்து நீயும் தைக்கலாம் இல்லை? நானும் அதை ட்ரை பண்ணேன் பாப்பா. ஆனால் வர்ற பொண்ணுங்க யாரும் நான் சொல்கிற டிசைனில் தைச்சிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் தைக்கணுமாம். அது எனக்கு என்னவோ பிடிக்கல. அவன் கூறியதை கேட்டு சிறு புன்னகை ஒன்றை சிந்தினாள் ஆரா. கடவுளே, நான் நினைக்கிறது நல்லபடியாக நடக்கணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டு சாந்தியின் வீட்டிற்கு சென்றாள். சாந்தியிடம் அதனை கொடுத்தவள், அக்கா, பார்வதி எனக்கு தங்கச்சி மாதிரி. ஏதோ அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வரும்போது இதை கட்டி விடுங்க என்றாள். அதனை சட்டென்று வாங்கி பார்த்த இந்து, ஐ சூப்பராக இருக்குக்கா, பாரு இங்கே வா ஏன் என்று கத்தினாள். என்னடி, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க என்றவாறு வந்தாள் பார்வதி. ஆரா அக்கா உனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க, இங்கே பாரேன், சூப்பராக இருக்கு என்றாள். பார்வதி ஆசையாக அதனை வாங்கி பார்த்தாள். அவளுக்கும் அது மிகவும் பிடித்திருந்தது. சாந்தி தயக்கமாக ஆராவை பார்க்க, என்னக்கா ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று கேட்டாள். புடவை நல்லா தாண்டா இருக்கு, ஆனால் என்னோட மாமியார் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. அவங்க சொல்கிறத தான் கட்டணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. அக்கா என்ன நீங்கள், அவங்க வயசானவங்க, அவங்க காலத்தில் நல்லா இருந்ததெல்லாம் இப்போ நல்லா இருக்கும்னு எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் வேணும்னா இந்த புடவையை இப்போ ஒரு தடவை பாருவை கட்டி பார்க்க சொல்லுங்கள், நிச்சயமாக அழகாக இருக்கும். நீங்கள் பயப்படுற மாதிரி வர்ற மாப்பிள்ளை வீட்டில் அவள் ரொம்ப கருப்பாக இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க என்றாள் நம்பிக்கையாக. ரொம்ப நல்லா இருக்குடிமா என்ற குரல் கேட்டு இருவரும் திகைத்து திரும்பினார்கள். பார்வதியின் பாட்டி அங்கே நின்றிருந்தார். பாட்டி, இந்த புடவை பாரவுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமாக மாப்பிள்ளை வீட்டில் அவளை பார்த்து சம்மதம் சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னா பாருங்க என்றாள் ஆரா புன்னகையோடு. என்னோட வயசு என்ன, அனுபவம் என்ன, எனக்கு தெரியாதது தான் இந்த சின்ன பொண்ணுக்கு தெரிய போகுதா? என்ன சாந்தி இதெல்லாம்? நீயே வீட்டில் நாட்டாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் சாகிறதுக்குள்ளே இந்த வீட்டோட அதிகாரத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ பாட்டி, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? சாந்தி அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வர்ற மாப்பிள்ளைங்க எல்லாம் பாரு கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு. அதனால தான் நான் புடவை எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த புடவை கட்டுனா இவ அப்படியே தங்க நிறத்தில் தகதகன்னு ஜொலிப்பாளா?
பாட்டி, சும்மா அக்காவை அப்படி பேசாத. அவ கருப்பா இருக்கிறது அவளோட தப்பா? அதுக்கு நீ உன் பிள்ளைய சிவப்பா பெற்றிருக்கணும் என்றாள் இந்துமதி கோபமாக. என்னடி, சின்ன பிள்ளைங்களையெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறியா என்று சாந்தியிடம் கத்தினார். பதறினார் அவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த என்றவர். வாயை மூடுடி என்றார் இந்துவிடம். இங்க பாருடி, இந்த புடவையெல்லாம் வேண்டாம், நான் சொல்றத கட்டுற வழியை மட்டும் பாரு என்றார் பார்வதியிடம். பாட்டி, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களேன் என்று ஆரா சொல்ல தொடங்கும் போதே அவளை நிறுத்தினார் அவர். புருஷன் கூட வாழாம வாழா வெட்டியா இருக்கிற நீ புடவை வாங்கி கொடுத்து அதை என் பேத்தி கட்டனா அவள் வாழ்க்கை எப்படி விளங்கும்? அவர் பேச்சில் அனைவரும் பதறிவிட ஆராவிற்கு கண்கள் கலங்க துடித்தன. தன் சுயமரியாதையை எங்கும் விட்டு கொடுக்காமல் இத்தனை நாள் சமாளித்தவள் இதற்கு மேலும் அங்கே நிற்க பிடிக்காமல் அங்கிருந்து செல்ல 2 அடிகள் எடுத்து வைத்தாள். ஆனால் அவள் மனதில் விக்கியை பற்றி எண்ணம் தோன்ற இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அவன் திறமையை கணிக்க வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று எண்ணினாள். தன் மனதை கல்லாக்கி கொண்டு மீண்டும் வரவழைக்கப்பட்ட ஒரு புன்னகையோடு சாந்தியிடம் வந்தாள். அக்கா, நான் வாங்கி கொடுக்கறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா அந்த புடவைக்கான பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அவள் இந்த புடவையை கட்டட்டும் ப்ளீஸ். எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்களேன் என்றாள். என்னடி, நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு திரும்ப திரும்ப அதையே சொல்லுது என்றார் பாட்டி கோபமாக. சாந்தி யார் பக்கம் பேசுவது என்று புரியாமல் தவித்தார். இங்கே பாரு பொண்ணு, முதல்ல போய் உன் வாழ்க்கையை பாரு. உன் வாழ்க்கையை சரி பண்ணவே உனக்கு தெரியல, இதில் என் பேத்தியோட வாழ்க்கையை சரி பண்ண வந்துட்டியா என்றார் காட்டமாக. அவர் பேச்சில் இன்னும் காயப்பட்டாலும் விக்கிக்காக அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்றாள் ஆரா. பொங்கி வந்த துக்கத்தை எச்சில் கொட்டி அப்படியே தொண்டைக்குள் விழுங்கினாள். ஒரு நொடி யோசித்தாள். விக்கிக்காக பார்த்து பார்வதியின் வாழ்க்கையை கெடுத்துவிடக்கூடாதே என்று பயந்தாள். சகுனம், ராசி இதெல்லாம் உண்மையா என்று தெரியாது, ஆனால் திறமை என்பது உண்மை. இந்நேரம் விக்கியின் திறமையை மட்டுமே நம்ப வேண்டும் என்று முடிவெடுத்தாள். முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்தை மறைத்து கொண்டு அவள் புன்னகைப்பதை பார்த்த பார்வதி அவள் கையை அழுத்தமாக பற்றினாள். அக்கா, நான் இந்த புடவையை கட்டிக்கிறேன், நீங்க போங்க என்றாள். பார்வதி என்று கோபமாக அவளை அதட்டினார் பாட்டி. பாட்டி, போதும் பாட்டி, இத்தனை நாள் நீங்கள் சொன்ன புடவையை தானே கட்டினேன். அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருந்ததா என்ன? இப்போ இந்த அக்கா தான் இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறாங்கல்ல, ஒரு தடவை அவங்க சொல்கிறத கேட்டு பார்க்குறேனே. வர்ற மாப்பிள்ளைக்கு என்னை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அம்மா பயப்படுற மாதிரி என்னை ரொம்ப கருப்புன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தால் போதும். மீண்டும் அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அவரை பேச விடாமல் பேசினாள் பார்வதி. ப்ளீஸ் பாட்டி, உண்மையிலேயே உங்களுக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நீங்களே அதை கெடுத்ததாக இருக்க வேண்டாம். நான் இந்த புடவையை தான் கட்டப் போகிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு இந்துமதியை இழுத்துக்கொண்டு உள்ளே அறைக்குள் சென்று விட்டாள். பாட்டி ஆராவை மறைக்க ஆரம்பித்தார். அவர் அருகில் வந்து அவர் கையை பிடித்து கெஞ்சினாள் ஆரா. ப்ளீஸ் பாட்டி, பார்வதி உங்களோட பேத்தி, அவளுக்கு நல்லது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம்தானே? அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவள், ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த தடவையும் பார்வதி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நான் இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். போதுமா? இல்லை, வேணும்னா சபா அங்கிள் வீட்டை கூட காலி பண்ணிட்டு போயிடுறேன். இனி எப்பவும் இங்கே வரமாட்டேன், சரியா என்றாள். ஏ ஆரா, என்ன பேசுகிற நீ என்றார் சாந்தி பதட்டத்தோடு. வேற என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? பாட்டியை சமாதானம் பண்ண எனக்கு வேற வழி தெரியல. அவங்க இந்த வீட்டோட பெரியவங்க. அவங்க மனசு வருத்தத்தோட ஒரு விஷயம் நடந்தால் அது நல்லா நடக்குமா என்றால் கலங்கிய விழிகளோடு. அதுக்காக இப்படியா சொல்லுவ? நீ போ, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்று ஆராவை அனுப்பி வைத்தார் சாந்தி. வீட்டிற்கு வந்த ஆரா கண்கள் மூடி அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்தாள். விக்கிக்காக எதற்கும் நான் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அவன் வாழ்க்கை நன்றாக இருந்தால் வைத்தி அங்கிள் சந்தோஷப்படுவார், அதற்காகத்தான் என்று தனக்குத்தானே பதில் அளித்து சமாதானப்படுத்தி கொண்டாள். விக்கியின் வாழ்க்கை மாறியதா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.